திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் குறிப்பாக தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தனி நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதனை அடுத்து தமிழக அரசு தரப்பிலிருந்து மேல்முறையீடு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது தமிழக அரசு தரப்பிலிருந்தும் மூல மனுதாரர் தரப்பிலிருந்தும் தர்கா தரப்பிலிருந்தும் வாதங்கள் தொடர்ச்சியாக மாறி மாறி முன்வைக்கப்பட்டு வருகிறது மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில். இந்த தருணத்தில் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் தொடர்ந்து விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ராஜேஷ் கிட்ட நம்ம பேசலாம் நினைக்கிறேன். ராஜேஷ், தொடர்ச்சியாக அந்த மூல மனுதாரர் தரப்புல இருந்து தனி நீதிபதி எதனால இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சாரு, எதனால சிஐஎஸ்எஃப் வீரர்கள் இங்க உள்ள கொண்டு வரப்பட்டாங்க, இது போன்ற விளக்கங்களை அவங்க தரப்புல இருந்து கேட்டு சொல்லியிருந்தாங்க. நீதிபதிகள் தொடர்ந்து பல கேள்விகளை எழுப்பின நிலையில மீண்டும் தற்பொழுது தமிழக அரசு சில வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். இப்போ தமிழக அரசு தரப்புல என்ன சொல்லப்பட்டு வருது? தமிழக அரசு தரப்பில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவும், அந்த தீர்ப்பை செயல்படுத்தினால் தேவையற்ற பதற்றம் ஏற்படும், இரண்டு மதங்களுக்கு இடையே ஒரு பதற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தீபம் ஏற்ற 7 மணி வரை அவகாசம் இருக்கிறது. எனவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுக்க முடியாது என்று நாங்கள் கூறவில்லை எனவும் அரசு தரப்பிலே தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த விவகாரத்திலே 2 தரப்பு வாதங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நீதிமன்றத்திலே ஒரு புறம் இருக்க, பொதுவெளியில் சமூக வலைதளங்களிலும் இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் கடுமையான கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கின்றார். திருப்பரங்குன்றத்திலே மாநில அரசின் உறுதியான நடவடிக்கையால் வழக்கமாக தீபம் ஏற்றப்படக்கூடிய இடத்திலே தீபம் ஏற்றப்பட்டுள்ளது எனவும், ஆனால் மத்திய வீரர்களை அழைத்து வந்து தீபத்தூணில் தீபம் ஏற்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு என்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிஐஎஸ்எஃப் வீரர்கள் நீதிமன்ற பாதுகாப்பு பணியை தவிர மற்ற பணிகளில் ஈடுபடுவது அத்துமீறிய செயல் எனவும் அவர் கடுமையாக குறிப்பிட்டிருக்கிறார். நீதிபதி தமிழக அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய வகையிலே இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் எனவும், அவர் நீதிபதியாக நீடிக்க தகுதியற்றவர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவர் மீது தலைமை நீதிபதி உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்வதாக தன்னுடைய பதிவிலே சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இதே போல பல அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த தீர்ப்பை விமர்சனம் செய்து தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில தான் தற்போது நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மதுரை கிளையினுடைய முக்கிய நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அரசு தரப்பு வழக்கறிஞர், அதே போல அங்க இருக்கக்கூடிய தர்கா தரப்பு வழக்கறிஞர் மற்றும் இந்து அமைப்பினை சார்ந்தவர்கள் அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர் என 3 தரப்பு வழக்கறிஞர்களும் தங்கள் தரப்பு நியாயங்களை, நேற்று நடந்தது என்ன, இதற்கு முன்பு நடந்தது என்ன, எந்த தீபத்தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பது தொடர்பாக தங்களிடம் இருக்கக்கூடிய தரவுகளை காண்பித்து அவர்கள் வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்தவரையிலே கடந்த ஓராண்டுக்கும் மேலாக அங்கு பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இதற்கு முன்பு தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய எம்பி நவாஸ்கனி அவர் அசைவம் கொண்டு சென்றதாக ஒரு பிரச்சனை இருந்தது. அதன் பிறகு அவர் அங்கு கொண்டு செல்லவில்லை என்றும் சென்றார். அதே போல ஆடுகளை பலியிடுவதற்காக கொண்டு செல்லப்பட்டதாகவும், அது இந்துக்களுடைய புனித மலை, அந்த இடத்திலே எப்படி பலியிடலாம் என்றும் ஒரு தரப்பினர் எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தார்கள். இது போன்று தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் மலையை முன்வைத்து பல்வேறு வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்னதாகவே கார்த்திகை தீபத்தன்று அந்த இடத்திலே சென்று நாம் தீபம் ஏற்ற வேண்டும், அது நம்முடைய உரிமை என்று பல்வேறு இந்து அமைப்புகள் தெரிவித்து வந்தார்கள். இது புது நடைமுறை. இதனை ஏற்றுக்கொண்டால், அதாவது அந்த புது நடைமுறையை ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இடம் என்பது மலை உச்சி என்பது அங்கு தர்கா அமைந்திருக்கிறது. அந்த தர்காவுக்கு அருகிலே சுமார் 15 மீட்டர் தூரம் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு நெருக்கத்திலே இந்துக்கள் பல பேர் சென்று அந்த இடத்திலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதித்தால் அது அருகில் இருக்கக்கூடிய தர்கா, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இதனை அனுமதிக்க முடியாது. கடந்த 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வழக்கம் என்பது மலை மீது உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிறது, அதற்கு அருகிலே ஒரு தீபத்தூண் இருக்கிறது, அந்த இடத்திலே தான் தீபத்தை ஏற்ற வேண்டும், புதிதாக இடத்தை கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் புதிய இடத்தை கேட்கவில்லை. பழங்காலமாக நாங்கள் தீபம் ஏற்கக்கூடிய கடந்த சில ஆண்டுகளிலே விட்டு போன ஒரு விஷயத்தை தான் நாங்கள் மீட்டுருவாக்கம் செய்ய விரும்புகிறோம். அதனால் நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று இந்து அமைப்பினர் கேட்டுக்கொள்கிறார்கள்.
இந்த சூழ்நிலையில தான் நேற்றைய தினம் நீதிபதி நேற்றைய தினம் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தற்போது வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. தமிழக அரசை பொறுத்தவரையிலே நேற்றைய தினம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும். அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தனி நீதிபதி கொடுத்த உத்தரவு. அந்த உத்தரவை அப்படியே செயல்படுத்தினால் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை தீபம் ஏற்றுவதால் உங்களுக்கு எப்படி மத உணர்வு பாதிக்கப்படுகிறது என்று தர்கா தரப்புக்கு தற்போது நீதிபதி கேள்வி வைத்திருக்கிறார். தற்போது தர்கா சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இதற்கு பதில் சொல்ல இருக்கிறார்கள். அதாவது வருடம் முழுக்க அங்கு தீபம் ஏற்றுவதாக அவர்கள் சொல்லவில்லை. வருடத்தில் ஒரே ஒரு நாள் கார்த்திகை தீபம் அன்று மட்டும்தானே தீபம் ஏற்றப் போகிறார்கள். அதற்கு தானே கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று தர்கா தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் பதிலளித்தவுடன் நீதிபதி அதனை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்த கேள்விகளை கேட்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 தரப்பு நியாயங்களும் கேட்கப்பட்டு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இறுதியாக ஒரு தீர்ப்பை வழங்குவார். அந்த தீர்ப்பு 2 தரப்புக்கும் எந்த பாதகமும் இல்லாத அனைத்து மக்களும் தொடர்ந்து அதே அமைதியான நிலையில் வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையிலே நீதிபதியினுடைய அந்த கேள்விக்கு தற்போது பதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை கோவில் நிர்வாகம் தான் முடிவு செய்ய வேண்டும். 2 நீதிபதிகள் அமர்வு ஏற்கனவே தீர்ப்பளித்திருக்கிறது என்றும் தர்கா சார்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் தெரிவித்திருக்கின்றார். எனவே புதிய இடத்தில் அந்த தீர்ப்பு என்பது, அதாவது புதிய இடத்தில் தீபம் ஏற்றுவது என்பது தேவையற்றது. ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி அவர்கள் வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள்.